ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி 1.4ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். T என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் ஒரு சார்பாகும். அதாவது செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாவோ இல்லை ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாவோ சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள ஒரு ஃபார்முலா மாதிரி, ஓகேவா? மேலும் அது T of C = F என வரையறுக்கப்பட்டால், அதாவது F அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா T of C அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கு F = 9/5 C + 32. இதுதான் அந்த ஃபார்முலா, ஓகேவா? இப்போ என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு 5 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் T of 0, செகண்ட் ஒன் T of 28, தேர்ட் ஒன் T of -10, ஃபோர்த் ஒன் T of C = 212 ஆக இருக்கும்போது சியோட மதிப்பு என்ன? அதாவது இந்த ஃபஸ்ட்டு மூணுலேயுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. சியோட மதிப்பு அவங்க கொடுத்துட்டு எஃபோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, சரியா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, T of C = 212னா எஃபோட வேல்யூ 212, இப்போ சி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இந்த 5 சப்டிவிஷனையும் இப்போ ஒன்று நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ T of C = Fன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ நான் இதுதான் F. அப்போ நான் இதை எப்படி போடலாம்? T of Cன்னு போடலாம், சரியா? அப்போ T of Cனா இது தான். அப்போ நான் T of 0னா இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு அர்த்தம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சம் C வந்து 0ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 9/5 இன்ட்டு சிக்கு பதிலாக 0 வேல்யூ கொடுக்கணும் ப்ளஸ் 32. ஸோ எந்த நம்பரோடையும் 0 மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆகுங்கிறது தெரியும். ஸோ 0 + 32 ஆன்சர் என்னன்னா 32 தான். ஸோ இதோட ஆன்சர் T of 0வோட வேல்யூ 32, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் T of 28 கொடுத்துருந்தாங்க. ஸோ சியோட வேல்யூ 28ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 9/5 இன்ட்டு 28 + 32. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1 5 is 5, 5 5 is 25, அதாவது 5 5 25, மீதி 3 கிடைக்கும். புள்ளி வச்சுட்டு 3 இருக்கும், அதில் 0 சேர்த்துட்டுனா 30 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குன்னா 6 5 30 அப்படின்னு கிடைக்கும், சரியா? ஸோ 9 × 5.6 + 32. இப்போ 9ஐயும் 5.6ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 5.6 9 ஆரம்போது 54, 55 45, 45ஓட 5 கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50ன்னு கிடைக்கும். ஸோ 50.4 + 32ன்னு கிடைக்கும். இது வந்து ஒரு ஹோல் நம்பர், இது வந்து ஹோல் நம்பர் பார்ட், இது டெசிமல் பார்ட் இது. ஸோ ஹோல் நம்பரோட தான் ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 82.4 கிடைக்கும் டிகிரி செல்சியஸ். இங்கேயுமே டிகிரி செல்சியஸ் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ T of 28ஓட வேல்யூ என்னென்னா 82.4 டிகிரி செல்சியஸ்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு T of -10 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் C இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா -10 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 9/5 இன்ட்டு -10 = 32. இப்போது 5ஆல் டிவைட் பண்ணலாம். 1 5 is 5, 2 5 are 10, அதாவது I 2 10. இப்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறமா 32ஓட அதை ஆட் பண்ணலாம். 9 2 18. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -18 + 32. ஸோ இப்போது ஒன்று -1 ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம சப்ராக்ட் தான் பண்ண முடியும். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 32லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 14 ஆன்சர் கிடைக்கும், 14 டிகிரி செல்சியஸ். ஸோ T of -10 = 14 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். T of Cயோட வேல்யூவே எவ்வளோவா? 212. அப்போ சியோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ T of Cனா நம்ம என்னன்னு சொன்னோம்? 9/5 C + 32. இதுதான் T of Cங்கிறது. இதோட வேல்யூவே என்ன கொடுத்துருக்காங்க? 212ன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இப்போ சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 9/5 C அப்படியே வச்சுக்குவோம். இந்த 32 ஃபஸ்ட்டு அந்த சைடு கொண்டு போகலாம். 212 ப்ளஸில் இருக்குது, ஸோ அங்கே போகையில் மைனஸ் ஆயிரும். ஸோ 212ஓட 32வை நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 180 கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 202 கிடைக்கும். அடுத்து ஒரு 20 சப்ராக்ட் பண்ணும்போது 182 கிடைக்கும். அடுத்து 2ஐயும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 180 கிடைக்கும். ஸோ 180. இப்போ சியை மட்டும் நான் அந்த சைடு வச்சுக்கிட்டேன். 180. இந்த 9/5 இங்கே மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு போகையில் டிவைடாக மாறும். அப்போ என்ன அதை நான் மல்டிபிளாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் சேஞ்ச் பண்ணுறேன்னா
இப்போ இங்கே பின்னமாக இருக்குது, ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் டிவைடாக கொண்டு போயிட்டு மறுபடியும் இருக்கா மல்டிபிளாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் மல்டிபிளாகவே டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ 5/9 போகும். இப்போ 9ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 9 is 9, 2 9s are 18, 0. ஸோ 2 5s are 10. ஸோ 100 டிகிரி 100 ஃபாரன்ஹீட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ சியோட வேல்யூ என்ன அப்படின்னா 100. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ C = F = T அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ டீயோட வேல்யூ என்ன? 9/5 T + 32. ரெண்டுமே சமம்னா அப்போ டீக்கு நான் இப்போ டீன்னு தான் சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். சரியா? C = 32 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலான்னா எனக்கு ரெண்டு சைடுமே T இருக்குது, Tங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா T இந்த 9/5 Tங்கிறது இந்த சைடு வரும்போது -9/5 Tன்னு ஆயிரும் = 32. இப்போ இங்கே டிவைடில் என்ன இருக்கிற அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எனக்கு 5 வந்தால் தான் இதை வந்து சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும்? நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 5 மல்டிபிள் பண்ணணும். 5T - 9T டிவைடட் பை இங்கே சேம் 5 தான் இருக்கும் = 32. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -4T/5 = 32. -4T = 32 × 5. நெக்ஸ்ட்டு T = 32 × 5/-4. இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 8 4s are 32. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 8 5s are 40. மைனஸ் இருக்கிறதுனால -40. ஸோ டீயோட வேல்யூ -40. ஸோ 5 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. அந்த 5மே ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த சம் தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.